ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரங்கள். இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனுமன், ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடியவர். அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட மகிமைகள் அந்தளவுக்கு நிகழ்த்தியிருக்காரு. அதில் நாம் ஒரு சில விஷயம், அதுவும் சில விஷயங்கள் வெவ்வேறு பார்வைகள்லையும் வெவ்வேறு கோணங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இவர் சிறந்த சிவ அவதாரமாக பார்க்கப்படுறாரு. அதை விட மிக 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 சிறந்த ராமபக்தன். ராமபக்தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிவநாமம் இல்லையேல் அந்த இடத்துல சொர்க்கமே ஆனாலும் எனக்கு சொர்க்க பதவி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினவர். நான் பூமியிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட ஒரு ராமபக்தன், சிறந்த ராமபக்தன்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இல்லைங்களா? வாயுவின் மைந்தன் இவர். அதாவது நம்ம ஞாபகம் மறதிங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரூஃபுக்காக தான் நம்ம தலைவரோட ஒரு நிகழ்வு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவினி வேர் அப்படிங்கிறத மறந்துட்டார். சரி, எந்த இதாக இருக்கும், எதாக இருந்தாலும் சரி இந்த மூலிகையில் நம்ம மலையில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சஞ்சீவினி அந்த வேரோட பேரில் தான் மலையே இருக்குது. ஆனால் அது என்னங்கிற மாட்டோம், அந்த மலையவே தூக்கி அந்த இடத்துக்கு யாருக்கு உதவணுமோ கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் ராமர்கிட்ட சேர்த்தினார். லக்ஷ்மணருக்காக. ஞாபகம் மறதிங்கிறது மனித இயல்பு மட்டும் இல்லை, சில சமயம் கடவுளுக்கும் ஏற்படுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இவரோட குணம், பண்பு இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொன்னாவும் இது எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ராமாயணத்தில். என்ன நடக்குது, ராமனும் லக்ஷ்மணனும் வந்துட்டுருக்காங்க. சீதையை ராவணன் கவர்ந்து போயிட்டாருங்க. அப்போது ராமன் லக்ஷ்மணன் நடந்து வந்துட்டுருக்காங்க. கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஊருக்கு சேர்றாங்க, அந்த நாட்டுக்கு சேர்றாங்க. அப்போது மலையிலேருந்து தூரத்தில் ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. அந்த பார்வை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமரோட குருவோடது. குருநாதர் கூப்பிட்டு அனுமர் சொல்கிறாரு, அங்கே தூரத்தில் 2 பேர் வந்துட்டுருக்காங்க, அவங்க யாருன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அனுமர் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராமன் லக்ஷ்மணனையும் நிறுத்தி இந்த மாதிரி அவங்க காலடி பணிஞ்சு நின்று சொல்கிறாரு, தாங்கள் யார் என்று அறிந்து வருமாறு என் குருநாதர் என்னிடம் கட்டளையிட்டுள்ளார். அதனால் தாங்கள் யார் என்று தெரிவித்தால் மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரியில் சொல்கிறாரு. இதே நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்குறக்கும், ஏன் குருநாதர் எனக்கு கட்டளையிட்டிருக்காரு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு வர சொல்லி, அதை நான் தெரிஞ்சுக்க போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நான் போய் திருப்பி சொல்லிடுவேன் என் குருநாதருக்கு அப்படின்னு ஒரு பணிவோடு, ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி அவங்க இடத்துல மரியாதை கொடுக்கணும், பணிவாக நடந்துக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு லெசன் அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல குருவோட சொற்களும் சரி மதிச்சிருக்காரு. முன்ன பின்ன தெரியாதவங்களே ஹர்ட் பண்ணாத மாதிரி ரொம்பவே நாகரிகமாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டதை பற்றியும் பண்பாக நடந்ததை பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரம் அவரோட அஞ்சா நெஞ்சத்தை பற்றி இன்னொரு நிகழ்வும் இருக்குது. எவ்வளவோ படைகளே நடுங்க வைக்கிற ராவணேஸ்வரர் கோட்டைக்குள்ளேயே போய் தீ வச்சதாகட்டும், தன்னோட வாளால் தீ வச்சதாகட்டும், அதே மாதிரி அவர் முன்னாடி போய் நின்று தூதுவனாக வந்திருக்க, ராமனோட தூதுவனாக வந்திருக்க, எனக்கு நீ அரியணை கொடுக்கலைனாலும் என்னோட வாளையே நான் அரியணையாக ஆக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்திகளே அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அதே சமயம் தன்னோட எதிரி, தன்னோட இளவரசர், தன்னோட ராஜா இட்டுல இருக்காரு. அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் அதே சமயம் நாகரிகமாக பேசிட்டு வரணும். ஆனால் அவங்க இன்சல்ட் பண்ணால் வாங்கிட்டு வரணும்னு சொல்ல கிடையாது இல்லைங்களா? அந்த இடத்துல அவங்க மனசும் கோணாத போய் எனக்கு அரியாசனத்தை நானே ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட வாழையே அரியாசனமாக மாக்கி அந்த இடத்துல நின்று, அந்த இடத்துல அஞ்சா நெஞ்சத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாத்தோட லைஃப்லேயும் சரி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவனோட லைஃப்பில் ஒரு பெண் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தங்க கிராஸ் ஆகி போயிருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பிடிச்ச ஆண் கிராஸ் ஆகி போயிருப்பாங்க. இட்ஸ் அ திங். அதே மாதிரி அவரோட லைஃப்லேயும் அனுமந்தை அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அணுவான மடந்தைங்கிறது பெண்ணை குறிக்கும் இல்லைங்களா? அதுவே பேச்சு வழக்கில் மந்தைன்னு ஆச்சு. அனுமந்தைன்னு ஒரு பொண்ணு அவருக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராமர் இருக்கிற இடம் தான் எனக்கு முக்கியம், எனக்காக நீ வெயிட் பண்ண முடியும்னா தாராளமாக வெயிட் பண்ணு, நான் உன்னை இது பண்ணுறேன். அதாவது வாக்குறுதிகளுக்கு
மேற்பட்ட விஷயமா ஒரு இது பண்ணி தனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. சரி, என்னோட இது வந்து இவரோட ராமரோட இதுதான் எனக்கு அப்படிங்கிற ஒரு கதியாக சரணாகதியாக நான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல உன்னையும் நான் வெயிட் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கும் சொல்லி புரிய வச்சாரு. அதே மாரி மனம் திறந்து எனக்கு இதுதான் அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கிட்டேயும் தெளிவுபடுத்திட்டார். இவங்க தான் என் நெஞ்சுக்குள்ளே இருக்காங்க. இதே விஷயத்த தான் வந்து நம்ம கடைசியாக ராமனும் சீதா தேவியும் வந்து பதவி ஏற்கும்போது உன் மனசில் யார் இருக்காங்கும்போது என்னோட ராமரும் சீதா தேவியை தவிர யாரும் இல்லை என் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் நெஞ்சையவே திறந்து காமிச்சாருங்க. அந்த நிகழ்வுகளை என்ன சொல்கிறது. அதை விட பெண்கள் குங்குமம் இட்டுக்கிறது வந்து தன்னோட கணவருக்காக எப்பவுமே நீடோடி இருக்கணும், அவர் செல்வ செழிப்போடு இருக்கணும், தீர்க்க ஆயுசோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை வந்து ராமாயணத்தில் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீதா தேவியார் வந்து ஒரு தாட்டி தன்னோட நெத்தியில் வந்து செந்தூரத்தை இட்டுக்கிறாங்க. அதை பார்த்த அனுமன் வந்து எல்லா பெண்களும் சரி அணிகலனம் அணிஞ்சிக்கிறதாகட்டும், ஒப்பனை செஞ்சுக்கிறதாகட்டும். ஆனால் திருமணமான பெண்கள் மட்டும் ஏன் இந்த செந்தூரம் போட்டு அதுவும் குறிப்பாக நெத்தியில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீதா தேவியார் வந்து சொல்கிறாங்க, இந்த மாரி திருமணமான பெண்கள் வந்து செந்தூரம் இட்டுக்கிறது வந்து தன் கணவனோட ஆயுசு கூடும், அதுக்காக இட்டுக்கிறது. ஓ, நெத்தியில் ஒரு இடத்துல இந்த இடத்துல வச்சாவே இது பண்ணும்போது அதாவது பிரியம் வச்சவங்க அவங்கள வந்து விரும்புகிறவங்க நேசிக்கிறவங்க வச்சுக்கிட்டா ரொம்பவே ஆயுசு கூடும். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இதாகும். அப்போ நான் உடம்பு முழுக்க பூசிக்கிறேன். ராமபிரானுக்கு வந்து எப்போவுமே ஆயுசு நீடிச்சு இருக்கணும், அவர் எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட உடம்பெல்லாம் வந்து செந்தூரம் பூசிக்கிட்டாரு. அதுதான் அனுமருக்கு இன்னுமே நம்ம செந்தூரம் இட்டுட்டு சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, செந்தூர காப்பு. அதுதான் இது. அந்த இடத்துல அவங்க இது பண்ணக்கப்புறமா அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து ஒரு வெத்தலை எடுத்து அனுமரோட தலையில் வச்சு சிரஞ்சீவியாக வாழுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதனால தான் சிரஞ்சீவிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இன்ன வரைக்கும் இருக்குது. அதனால தான் அவருக்கு செந்தூர காப்பிடுறதும் வடை மாலை அதை விட வெத்தலை மாலை போடுறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அப்படி வழிபடுறவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்க வேண்டின விஷயம் உடனே கிடைக்கிறதாவோ, அதாவது அவங்களோட கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிட்ருக்கிறதாவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அனுமரோட வழிபாடு என்ன அப்படிங்கிறது தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் போடுறேன். அதே சமயம் அனுமரோட சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தனி வீடியோவாக பார்க்கலாம் நம்ம. சரிங்களா. காதல் தூதுவன் ஃபஸ்ட்டு காதலுக்கு தூது போன தெய்வம் யாருங்க? நம்ம அனுமர் தான். அந்த அனுமரோடது சக்திகளை வந்து ஒவ்வொன்றா நம்ம பிரித்து சொல்கிறத விட மொத்தமாக ஒரு தனி பதிவே போடலாம். அந்தளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஷ்டமா சக்திகளை பற்றியும் பார்க்கலாம். அஷ்டமா அப்படிங்கிறது 8 குறிக்கும். 8ஆம் நம்பர் இதில் அந்த 8 விதமான சக்தியும் அவருக்கு கிடைக்கிது. எந்த மாதிரிலாம் அவருக்கு இதாகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். கடைசியில் அவங்க சீதாதேவியார் வந்து வனவாசம் முடிஞ்சு பதவியேற்றதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தன்னோட கர்ப்ப காலத்தில் தன்னை நிரூபிக்கிறதுக்காக வந்து நாடு கடத்தப்படுறாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் கூட தான் நேசித்த தாயார் அவங்க வந்து இங்கே இருக்காங்க, அவங்கள நான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பாலகனாக வந்து அவதாரம் எடுத்து அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. அதுவும் சீதாதேவியாருக்கு தெரியும். ஆனால் விதிவசத்தால் அதுவும் வெளிப்படுது. நீ எங்கே இருந்தாலும் சரி எனக்காக நீ துணை இருப்பேன்னு தெரியும் அனுமரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என் கூடயே இருங்க, பார்த்துக்குங்க. ஆனால் என்ன, நான் இருக்க இடத்த மட்டும் ராமருக்கு தெரியப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு தான் சீதாதேவி அனுமரையும் கூடயே வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட பக்தியை பற்றி சொல்கிறதுக்கு சிறந்த பக்திமான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அனுமரே போதுங்க. அதாவது ஒரு விஷ்ணு அவதாரத்தை சிவ அவதாரம், அதாவது தெய்வங்களும் சரி அவங்கவுங்க சக்தியை உணர்ந்து அவங்கவுங்களும் வணங்கியிருக்காங்க. சிவனே கூட சிறந்த நாமம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்ரீராம ஜெயம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுனவங்களுக்கும் சரி அனுமரை வழிபடுறவங்களுக்கும் சரி எப்பவுமே வந்து கடவுள் வந்து வழிகாட்டிகிட்டே இருக்கார். அந்த வழிபாட்டை பற்றி மேற்கொண்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்ஸ் அலாட்.